மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சீமான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதிலே நீங்களே கவனிக்கலாம். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம். வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்ன வருது, உடனே குக்கர் சின்ன வருது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்ன வந்துருச்சு? கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன். ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். காரணம், நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சு. அதுல எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன்ட்ட. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யல, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான். அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளவுதான். அதுல இந்த சின்னத்துல நாங்க போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா, அது சின்னத்துல தான் விவசாயியா என்ன சீமான்? அவன் உண்மையிலே விவசாயி தான். அதனால சின்ன விவசாயியா இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால நாங்க நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சின்ன முதல்ல இருந்தா நான் பாதி ஊர் சுத்தி இருப்பேன். என்னால் போய் பயணிக்க முடியல. நாளையிலிருந்து தான் நாங்க தொடங்க வேண்டியது இருக்கு பரப்புரையே. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்ன இன்னைக்கு கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு. அதனால சின்ன என்னன்னு தெரியாம போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. எப்படா ஒரு சின்ன பையன் தனி மனிதனா நின்று 7 விழுக்காட தொட்டான் அப்படிங்கறதா இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலயே பயந்துட்டினா இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் என் கூட இருப்பாங்க. ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பார்ப்போம், ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக். இது ஆக பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்து சீமான் பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். கரும்பு விவசாய சின்னத்தை பெற உரிய நேரத்தில் விண்ணப்பிக்காததால் சீமானுக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்தார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.